இங்க ஹீரோ அவங்க அப்பாவும் சேர்ந்து லவ் பண்றவங்கள பார்க்கலாம்னு சொல்லிட்டு தனித்தனியா போறாங்க. அங்க போனதுமே தான் பார்க்கறாங்க 2 பேரும் ஒரே ஃபேமிலியில சேர்ந்தவங்கன்னு. தென் அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட அத்தை தான் ஹீரோவோட அப்பா லவ் பண்ற பொண்ணுன்னு தெரிய வருது. அப்பதான் வில்லன் வராரு. ஆக்சுவலா இவரோட பொண்ணையும் தங்கச்சி தான் இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு தெரிய வருது. அது தெரிஞ்சதுமே இவங்க 2 பேரும் சேர்ந்து அடுத்த நாளே பொண்ணு கேட்கலாம்னு சொல்லிட்டு இவங்களோட வீட்டுக்கு வராங்க. அதை பார்த்த வில்லன் உங்க 2 பேர் லவ்வுக்குமே நான் எதிரா இருக்க மாட்டேன். அதனால உங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். ஆனா இவங்க 2 பேருமே எப்பவுமே எதிர் துருவமா இருப்பாங்க. அதனால எப்பவுமே சண்டை போட்டுதான் இருப்பாங்க. ஒன்னா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே என்னாச்சுன்னு கேட்கறாங்க. அப்பதான் இவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க அத்தை தான் ஹீரோயினை வளர்த்துருக்காங்க. ஆனா ஸ்ட்ரிக்டா வளர்த்ததால அவங்க 2 பேருமே சண்டை அடிச்சு இப்போ வரைக்குமே 2 பேரும் முட்டிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க 2 பேருமே இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நாங்க சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட பேச்சு அவங்க கேட்பாங்கன்னு சொல்லிட்டு திமிரா அவங்க வில்லன் கிட்ட சொல்லிட்டு போறாங்க. தென் இவங்க லவர் கால் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இவங்க நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுக்காக இந்த லவ் வேணும்னா அப்படியேப்பட்ட லவ்வே தேவைன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நேர்ல பார்த்து பேச ட்ரை பண்றாங்க. அப்பயும் அவங்க 2 பேரும் ஒத்துக்க மாட்டாங்க. திரும்ப வில்லன் கிட்டே வந்து வேற எதனா வழி இருந்தா சொல்லுங்க சொல்லிட்டு கெஞ்சிட்டு நிக்கிறாங்க. அவருமே நீங்க 2 பேருமே எங்களை விட்டுட்டு போயிடுங்க. அப்படி இல்லைன்னா 2 பேர்ல ஒருத்தர் உங்களோட லவ் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவங்க 2 பேருமே ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க.